ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா NS 200 டீட்டெயில் ரிவ்யூ தான். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம். அது மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வண்டியோட ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு தான் வந்து இந்த வண்டியோட பெரிய மெயின் பாயிண்ட்டு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி கொடுக்கல, இன்னமும் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. BE6 வேரியன்ட் தான், ஆனால் வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 DRL வரும். இது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது இதுவும் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் எல்இடி மாற்றலை. ஸோ நம்பர் பிளேட் பாருங்கள், TN63. ஸோ அந்த வீடியோ வந்து காரைக்குடியில் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இதோட ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு அலாயி. ஃப்ரண்ட்டில் வந்து 100/80. தென் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்க் ரோட்டாரு. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 300 mm. இது சிங்கிள் சேனல் ABS தான், அது ஃப்ரண்ட் பிரேக்கு. ஸோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அது அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ABSன்னு. பைப்ரே தான் கேலிபரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரேடியேட்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ லாங் வேணால் எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே. சரி, இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது 200cc இன்ஜினு. மேக்ஸிமம் பவர் வந்து 24.13 அட் 9750 RPMல, 18 Nm அட் 8000 RPMல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்கு எந்த ஃபுட்டில் வந்து எந்த ரப்பரும் கொடுக்கல, நார்மலாக தான் இருக்குது. ஃபுட் ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஓனர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலை. என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மணக்கிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வண்டியோட டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸு. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் தான். இதில் பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 130/70 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் நல்லாயிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்க்கு தான், ABS கிடையாது. இதோட சைஸ் ரோட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 230 mm. இதுவும் பைப்ரே காலிப்பர் தான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லைட்டும் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டரும் ஹாலஜன் தான். வண்டியில் எந்த எல்இடியுமே கிடையாது, இது மட்டும் தான் கொஞ்சம் எல்இடி மாதிரி இருக்குது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. ஸோ இந்த வண்டியோட கியர் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு. ஸோ கியர் வந்து ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஓனர் கிளைம் பண்ணுறாரு. தென் இதில் வந்து ஸ்டிப்பர் கிளச் கொடுக்கல, வெட் மல்டிபிள் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படியே இண்டிகேஷன். ஸோ வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஜிட்டல்லாம் கிடையாது. டேக்கோமீட்டர் வந்து RPM லிமிட் வந்து உங்களுக்கு அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பீடோமீட்ரு ஓட கொடுத்துருக்காங்க, டைம், தென் கிலோமீட்டர். ட்ரிப் வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 2 ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சிம்பிள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் இருக்குது. அப்புறம் நியூட்ரல் மட்டும்தான் இருக்குது, வேறு கியர் இண்டிகேஷன் வந்து இந்த வண்டியில் கொடுக்கல. தென் வந்து ஃபியூல் கேஜ் அண்டு RPM லிமிட், அவ்வளோதான். ஸோ ABS லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. வண்டி ஆன் ஆஃப் சுவிட்சு இது வந்து ஓனர் வந்து தனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னால ஆஃப் பண்ணுறதுக்கு. தென் வந்து ஹை பீம், ஓகேவா? தென் வந்து இது வந்து ஹை பீம், லோ பீமு, நெக்ஸ்ட் இண்டிகேட்ரு, ஹார்ன். ஸோ அவ்வளோதான், பேசிக்கான ஒரு இதுதான். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹசார்ட் சுவிட்சு. இது வண்டியோட வர்றது கிடையாது, ஓனராகவே தனியாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல யூசேஜானது தான். நீங்கள் இது போட்டிங்க அப்படின்னா 4 இண்டிகேட்டர்ஸுமே ஒரே டயத்தில் எரியும், அவ்வளோதான்.
ஃபைனலாக இந்த வண்டியோட எல்லா இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்பெக்லேருந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அமைக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.